வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூவ்மெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 1003ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 989ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூனாலும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க கொஞ்சம் கரெக்ஷன் லைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.78ங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 8-9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 0.5% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிப் ஆனால் கூட அது ஃப்ளாட்னு நம்ம எடுத்துக்கலாம். இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது 3.7% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1.1% குறைஞ்சு போயிருக்கு. Q to Q பார்க்கும்போது இவங்களுடைய ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் தோராயிரமா சொல்றேன் 300 கோடி ரூபாய். இபிஎஸ் பார்க்கும்போது 14.6ன்னு இருக்கு. இது போன குவார்ட்டரை காட்டிலும் 3 பாயிண்ட் கூட. இபிஎஸோட டிடிஎம் 45.6ன்னு இருக்கு. இது போன குவார்ட்டரை காட்டிலும் 0.1 கம்மியா இருக்கு. இப்போ நமக்கு இந்த 2 குவார்ட்டரா பார்க்கும்போது இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. இப்போ இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகுது. அதனால ஸ்லைட்டா இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்குமோ அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு யோசனைக்குரியதா இருக்கு. நம்மளுடைய அனாலிசிஸ்ல சப்சிக்வெண்டா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.8%, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.05%, எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.18% குறைச்சு வச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் 5.6ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் 18.3ஆகவும், எஃப்ஐஎஸோடைய ஹோல்டிங் 7.1ஆகவும் கரண்ட் ஹோல்டிங் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 216, ஃபேர் பிரைஸ் 471, கரண்ட் பிரைஸ் 991. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.10ன்னு வருது. யூஸ்வலா ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக நம்ம அசியூம் பண்ணுறது 1.5 ஆகும். செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அசியூம் பண்ணுறது 2.5 ஆகும் நம்ம பார்ப்போம். இதில் 2.5 கிட்டக்க வரும்போதே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கும். இப்போ இவன் 2.10 இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கிறான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்கலாம். இப்போ சப்போஸ் இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் 2.25ஆவோ இல்லை 2.5க்கோ இவன் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சப்போஸ் இந்த நிலையிலிருந்து 2க்கு கீழே இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா 1.75 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி 2.5 அப்படின்னு சொல்லி வந்தான்னா அது வந்து 1178ன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது. சப்போஸ் 2.25 இருந்தா 1060ன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது. சப்போஸ் 1.75 இருந்தா 824 அப்படின்னு பிரைஸ் நமக்கு கன்வெர்ட் ஆகுது. இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி. இப்போ நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 45.5. அது ஆவரேஜ் பண்ணும்போது 11.38ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்.
இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 9.1 கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் 2.2 பாயிண்ட் வந்து கூட இருக்காங்க, அட்வான்டேஜில் இருக்கு. இதோடைய இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறது சந்தேகத்துக்குரியது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம பார்க்கும்போது Q1 ரிசல்ட்டோட நம்ம இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணுறோம். Q1 14.6ன்னு வருது, ஆவரேஜ் 11.38. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.3 பாயிண்ட் கம்மியாக இருக்கு ஆவரேஜில். அதனால இவன் மேலே சப்போஸ் பிரேக் பண்ணினா கூட அது சஸ்டெயின் ஆகுமா, ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துட்டு போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த EPS ஓட டிடிஎம் ஆவரேஜ் அதுலேருந்து சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவன் இந்த ஆவரேஜை மாத்திரமே எடுத்துட்டு வந்தான்னா சப்சிக்வெண்ட்டாக நமக்கு ஒரு 2 குவார்ட்டருக்கு கூட தான், அதாவது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக தான் அமையுது. ஸோ இப்போ இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு பார்ப்போம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த EPS ஓட டிடிஎம் ப்ரொஜெக்டட் EPS ஓட டிடிஎத்துக்கு இவன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 674 954 ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு காட்டுது. இதில் 793 நமக்கு பிரேக் பாயிண்ட். இவன் இப்போ இந்த 954 கடந்துட்டான், 991 கிட்டக்க வந்துட்டான். நம்ம இவனுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்ப்போம். இங்கே நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது S1லேருந்து R1 வரைக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். S1 654லேருந்து 671, பிபியோட ஜோனில் பிபியோட பாட்டம் 773லேருந்து 791, பிபி 907லேருந்து 928, பிபியோட டாப் 1054லேருந்து 1078. அதுக்கு மேலே உடச்சு போகிறான் அப்படின்னு சொன்னால் R1 1218லேருந்து 1244. இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ, அதாவது நம்ம இங்கே வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம், இதை எடுத்து வச்சிருக்கிறோம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோங்கிறது பிபியோட பாட்டமில் இருக்குது. அங்கேருந்து பிபியை கட் பண்ணி பிபியோட டாப்புக்கும் பிபிக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் லெவலில் அவன் கரெக்ஷன் எடுத்துட்டு எகைன் திருப்பி பிபியில் சப்போர்ட் எடுக்கிறான். இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது Q1ஓட ஆவரேஜை நம்ம பார்க்கும்போது சஸ்டெயின் ஆகுமாங்கிறது சஸ்டெயின் ஆகுமாங்கிறது நம்ம சந்தேகமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கேண்டில் ஜூன் மாதம் இதுதான் வந்து ஹைட்டு. இது பார்த்தோம்னா ஹைட்டு வந்து 1015ன்னு வருது. இப்போ இந்த குவார்ட்டருக்குன்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 25 இந்த வீக்கோட கேண்டில் தான் நமக்கு வந்து ஹைட்டாக இருக்குது. இது வந்து 1029 மேலே ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை மேலே கட் பண்ணியிருக்கிறான். ஆனால் அது சஸ்டெயின் ஆகாமல் கீழே போய் கரெக்ஷனில் இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இவங்க எப்படி லீட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். பிபியோட டாப் அப்படிங்கிற இந்த ரேஞ்சோட டாப்புக்கு அவன் எடுத்துகிட்டு போகிறானான்னு பார்ப்போம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இந்த ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே இவனுக்கு ஒரு பாசிட்டிவான அப்சைட் ட்ரெண்ட் EPS ஓட டிடிஎம் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுனால சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பிபியோட டாப்பை உடைச்சாடினால், அது இந்த குவார்ட்டரில் ஒரே குவார்ட்டர்லன்னு நம்ம சொல்லலை, சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய 1-2 குவார்ட்டரில், அதாவது Q2 Q3 அந்த ரேஞ்சில் பிபியோட டாப்பை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பிபியோட டாப்பை உடைச்சாடினாக்க நம்ம R1 1218லேருந்து 1244 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் பவுண்டுங்கிறது பிபியும் பிபியோட டாப்பும் தான் நமக்கு ரேஞ்ச் பவுண்டாக கிடைக்குது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.